என் நண்பர் சகோதரர் பால் ஆரோக்கியராஜன் 55 வயது. அவர் கடந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்று மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். மிகவும் ஆபத்தான நிலையில் நவம்பர் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவருக்கு ஆப்ரேஷன் நடந்தது. அன்று நாங்கள் இங்கே ஜெபிக்க கேட்டுக்கொண்டோம். மேலும் ஸ்கேன் செய்து பார்த்தபோது அந்த பித்தப்பை கேன்சர், அது ஒரு கொடிய வகையான கேன்சர், 4th ஸ்டேஜ் இருக்கிறது. இன்னும் 10 நாள் மட்டுமே உயிரோடு இருப்பார் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். பயாப்சி எடுத்தாலும் அது பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொன்னார்கள். டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜெபிக்க கேட்டுக்கொண்டோம். இங்கே சபையிலே உபவாச ஜெபத்திலே சொல்லி ஜெபிக்கப்பட்டது. அப்படி ஜெபிக்கும் போது இங்கே ஒரு சாட்சி வாசிக்கப்பட்டது. அதாவது ஒரு சகோதரருக்கு கேன்சர் 4th ஸ்டேஜில் இருந்தது. இங்கே ஜெபித்து அது இப்போ 2nd ஸ்டேஜாக மாறி இருக்கிறது என்ற சாட்சி இங்கே சொல்லப்பட்டது. அந்த வார்த்தையை வைத்து நாங்கள் ஜெபித்தோம். எங்கள் சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார் என்று. பயாப்சியை எடுத்து பார்த்தது. பயாப்சி எடுக்கும் போதே அது ஸ்ப்ரெட் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் அது அப்படி ஸ்ப்ரெட் ஆகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். 10 நாள் மட்டுமே இவர் உயிரோடு இருப்பார் என்று டாக்டர் சொன்னார்கள். இப்பொழுது 7 மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடந்த 20ஆம் தேதி அன்று அவருக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்தது. வெள்ளூர் மருத்துவமனையிலே வைத்து நடந்தது. அப்படி நடக்கும்போது அங்குள்ள டாக்டர்ஸ் சொன்னாங்க, இந்த வகை கேன்சர் வந்தவங்க ஆப்ரேஷன் வரைக்கும் அவங்க இருந்தது கிடையாது, அவர்கள் உடனே மரித்து விடுவார்கள். ஆனால் இவங்க இப்போ உயிரோடு இருக்கிறதுனால இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம் என்று சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையினால இந்த ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லாக முடிந்து இப்பொழுது இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்து கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாத. ஆமென். உங்க கைகள் ஹல்லேலூயா, உம்மால் கூடாதது. ஜீசஸ், உம்மால் கூடாத